Daily. Taste the Daily. புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் 5 வயது சிறுமிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பள்ளியை அடித்து உடைத்து சூறையாடினர். இந்த நிலையில் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் தனியார் பள்ளி முன்பாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம். பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் விடுத்த கோரிக்கையான அந்த பள்ளியை சீல் வைக்கணும், அது மட்டுமல்லாது தொடர்புடைய ஆசிரியரை கைது செய்யணும், பள்ளி தாளாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இது போன்ற கோரிக்கைகளை தொடர்ச்சியாக காவலர்கள் முன்னெடுத்துட்டு வராங்க. தற்பொழுது விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? தற்பொழுது சூழல் அங்கு எப்படி இருக்கிறது? புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் வந்து நேற்று 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை தொடர்ந்து அந்த ஆசிரியரை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் என அவரை அடித்து வைத்து துன்பம் செய்த பிறகு அவர் வந்து காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். அதனை தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் போராட்டமானது வெடித்தது. இதனால் மிகப்பெரிய சாலை முறையிலானது தொடர்ந்து போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. மேலும் அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அந்த ஆசிரியர் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், அதே போல அந்த ஆசிரியர் மீது வந்து சரியான முறையில் தண்டனை வழங்க மாட்டீர்கள், அது தங்களிடம் ஒடுங்கள் என்று அவர் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே போல அந்த பள்ளியை முழுமையாக மூடி சீல் வைக்க வேண்டும் என அவர் வந்து கோரிக்கை வைத்தனர். அதே போல பள்ளி நடத்தும் தாளாளர் அவரையும் இந்த வழக்கில் வந்து உட்படுத்தப்பட்டு அவரையும் கைது செய்ய வேண்டும் என இந்த மீனவ கிராம மக்களும் மற்றும் அந்த பெற்றோர் ஊர் பொதுமக்கள் என அனைவருமே இந்த கோரிக்கையை வைத்ததை தொடர்ந்து நேற்று முழுவதுமே போர்க்களமாக காட்சியளித்தது. அந்த தவளக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய அவருடைய மதுபான பார் மற்றும் அந்த பள்ளியை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்த காட்சிகள் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை தொடர்ந்து நேற்று இரவே வந்து 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த பழக்கமான சூழலுக்கு தொடர்ந்து வந்த நிலையில தற்போது காலையில் வந்து மீனவர்கள் இந்த புதுச்சேரியை சேர்ந்த 18 மீனவ கிராமத்தை சேர்ந்தவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. தங்களுடைய இந்த பாலியல் சீண்டலுக்கு முழுமையான இந்த அரசு தீர்வு காண வேண்டும். தற்போது விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Taste the Daily.